அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வெள்ளி விழா நாயகர் தஞ்சை ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களே, யுவர் எமினன்ஸ் ஆண்டனி கார்டினல் போலா, பேராயர்களே, ஆயர்களே, தஞ்சை மறைமாவட்ட அருள் பணியாளர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, மிக முக்கியமாக பொதுநிலையினரான என் பாசமான நம்பிக்கையாளர்களே, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பங்கு பெற்று இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைக்கு தஞ்சை மறைமாவட்டம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும், அகில உலக திருச்சபையும் இறைவனுக்கு நன்றி கூறுவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமானதுமாகும். பிரியமானவர்களே, தொடக்க நூல் முதல் 11 அதிகாரங்கள் முன்னுரை, அதைத் தொடர்ந்து 3 பகுதிகள் ஆபிரகாமின் வரலாறு, யாக்கோபின் வரலாறு, யோசேப்பின் வரலாறு. அவ்வளவுதான். ஒரு விதத்தில் தஞ்சை மறை மாவட்டத்தின் வரலாறு, ஆயர் சுந்தரம் அவர்களின் வரலாறு, ஆயர் ஆரோக்கியசாமி அவர்களின் வரலாறு, அதைவிட முக்கியமாக நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களின் வரலாறு. நாம் எல்லாரும் எத்தனையோ காரியங்களுக்காக நன்றி கூற வேண்டும். அவரை பெற்று இந்த உலகுக்கு தந்து அவரை வளர்த்து உருவாக்கிய அன்பான பெற்றோருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக. Oh, give thanks to the Lord for He is good. His great love is without end. திருப்பாடல் 135 நாம் எல்லாரும் பாடுகின்றோம். இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்தார்கள் ஒவ்வொரு நிலையிலும் என்று இன்றைக்கு நம்முடைய அன்பான ஆயர் தாயின் கருவிலே உருவானதிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி கூற மிக மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். நம்பிக்கையில் வளர்ந்தது, கசடு அற கற்றது, பவுல் குருத்துவ கல்லூரியில் பயின்றது, பிப்ளிக்கல் இன்ஸ்டிடியூட் ரோமிலே பயின்றது, கேத்தலிக் இன்ஸ்டிடியூட் பாரிஸிலே கற்றது, நாகையில், பெங்களூரில் பணிபுரிந்தது. பொறுப்பான ஆழமான விவிலிய பேராசிரியர். அவருடைய மாணவராக ஓராண்டு 7 ஆண்டுகள் அவரோடு இணைந்து பேராசிரியராக நான் பணிபுரிந்தேன். அவரும் அருள் தந்தை லெக்ரான் அவர்களும் நினைவில் வாழும் தந்தை அலோசியஸ் சேவியர் அவர்களும் தான் எனக்கு முக்கியமாக விவிலியத்தின் மீது பற்றை கொடுத்தார்கள், வளர்த்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மனிதர்களை, மகத்தான திட்டங்களை மனத்திலே இருத்தி கொண்டிருந்தவர். சிஸ்டமேட்டிக்காக பணிபுரிவார். இறைவனை முற்றிலுமாக நம்பியிருந்தார். அவரே தன்னுடைய ஏற்புரையில் சொல்லியது போல, அவரை பற்றி கொண்டதால் தான் அவருக்கு கொள்கை பிடிப்பு. பவுலடியார் சொன்னார், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6வது அதிகாரம் 3வது திருவசனம், எவரும் குறை கூறாவண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் என்று. அப்படித்தான் அவரும் திருப்பணியை ஆற்ற முயற்சி செய்தார். தெசலோனிக்கருக்கு எழுதிய 1 திருமுகம் 2ஆம் அதிகாரம் பவுலடியார் சொல்லுகின்றார், போதனை என்ற போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை என்று. அப்படித்தான் நம்முடைய ஆயரும் வாழ்ந்தார். செய்கின்ற வேலையை மிகச்சிறப்பாக செய்வது,
மற்றவர்களையும் சிறப்பாக செய்ய வைப்பது, பெறுகின்ற ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் எழுதுவது, எதிர்ப்புகளை குற்றச்சாட்டுகளை ஆண்டவரின் துணையோடு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டார். தூய்மையான நிர்வாகம் மறை மாவட்ட வளர்ச்சிக்காக தொலைநோக்கோடு செயல்பட்டது. கல்வி பணி, மருத்துவ பணி அவரை நன்றாக அறிந்திருந்தது மறை மாவட்டம். அவர் மறை மாவட்டத்தை நன்றாக அறிந்திருந்தார். முன்னுக்கு பின் முரணாக அவர் எப்போதுமே பேசியதில்லை. டியூட்டி கான்சியஸ். இப்படிப்பட்ட மேன் ஆஃப் இன்டெகிரிட்டிக்காக நாம் இன்றைக்கு நன்றி கூறுகிறோம். உண்மைதான், பவுலடியார் சொல்வது போல கடவுளின் இரக்கத்தால் இத்திருப்பணியை அவர் பெற்றுக்கொண்டார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது திருவசனம். வெட்கக்கேடான செயல்கள் அற்ற அர்ப்பண வாழ்வு, இன்னலுற்றாலும் மனமுடையாத, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழக்காத, காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் துணிவுடன் ஆண்டவருக்காக வாழ்ந்த இந்த வாழ்வு. தூய்மை, அறிவு, பொறுமை, வெளிவேடமற்ற அன்பு. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்காக எல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். இவ்வளவு நல்ல குணங்களா, இவ்வளவு சாதனைகளா, குறைகளே இல்லையா? அவரே ஒத்துக்கொள்வார், அவரும் பலகீனமான மனிதர் என்றுதான். ஆனால் ஆண்டவரை நம்பியிருந்தார். அந்த பலகீனங்களுக்காக, குறைபாடுகளுக்காக, குறைபாடுகள் என்று மற்றவர்கள் கருதியதற்காகவும் இன்றைக்கு நன்றி கூற வேண்டும். அதுதான் தாட்சியை கொடுத்தது, நம்பிக்கையை ஆழப்படுத்தியது, விடாமுயற்சியை அதிகமாக்கியது. அந்த குறைகளுக்காகவும், நமக்கு தெரியாத அவருக்கு தெரிந்த குறைபாடுகளுக்காகவும் இந்த நேரத்தில் பிரியமானவர்களே நாம் நன்றி கூற வேண்டும். அவருக்கே தெரியும், அழகாக சொன்னார், தனியாக அவர் எதையும் செய்யவில்லை. ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் இருந்ததால் தான் இவ்வளவு செய்ய முடிந்தது. நன்றாக ஒத்துழைக்கின்ற மறை மாவட்ட வேந்தர்கள், முதன்மை குருக்கள், பொருளாளர் தந்தையர்கள், மற்ற குருக்கள், மறை மாவட்ட பொதுநிலையினரான இறைமக்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கு சேர்ந்து நன்றி கூறுகிறோம். நாம் யாருமே தனியாக எதையுமே சாதித்து விட முடியாது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எல்லாம் சாத்தியமானது எதனால் தெரியுமா? ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் இருந்ததால், முக்கியமான பணிக்காக அவர் அனுப்பப்பட்டதால். பாருங்கள், 7 இன்ஃபினிட்டிவ்ஸ். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்துவது, சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றுவது, கட்டுண்டோருக்கு விடிவை அறிவிப்பது, அருள் தரும் ஆண்டினை முழங்குவது, அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிப்பது, துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிப்பது. எல்லாம் அவரில் நிறைவு பெற்றது, அவரால் நிறைவு பெற்றது. ஆண்டவர் வழி நடத்தினார். விடுதலை, ஆறுதல், ஆதரவு. He was an agent of God's compassionate righteousness. ஆண்டவருடைய இரக்கம் கலந்த நீதியின் வாய்க்காலாக, தூதுவராக அவர் செயல்பட்டார். இறைவா, உமக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே ஆண்டவர் எல்லாம் வல்லவர். இவர் வழியாக ஒரு நீட்சியாக, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப் இன்டு ஹியூமன் ஃபிளஷ், இரக்கம் நிறைந்த ஆண்டவரின் நீட்சியாக செயல்பட்ட நம்முடைய ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸுக்காக நாம் நன்றி கூற வேண்டும். அபிரகாம் ஓர் ஆயர், மோசே ஓர் ஆயர், தாவீதும் ஓர் ஆயர். இந்த ஆயர்கள் எல்லாம் நெருக்கமாக ஆடுகளை அறிந்திருந்தார்கள். தந்தை செபாஸ்டின் பெரியண்ணன் சொன்னது போல மறை மாவட்டத்தின் மூலை முடுக்குகளில் உள்ள பங்குகளையெல்லாம் அவர் தெரிந்திருந்தார், மக்களையெல்லாம் தெரிந்திருந்தார். ஆண்டவரே சொன்னார், தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள இந்த உறவு நெருக்கம் ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே. அப்படித்தான் நம்முடைய ஆயரும். பாருங்கள்,
தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், உயிரை கொடுக்கிறேன், மனமுவந்து கொடுக்கிறேன், மீண்டும் பெற்றுக்கொள்வேன் என்று கொடுக்கிறேன் என்றுதான் நல்ல ஆயனாக்கி அவரை பின்பற்றி இவரும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார், நிறைவு செய்கின்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், என்னை நீ அன்பு செய்கிறாயா? 3 முறை கேட்டார். பணிவாழ்வின் மத்தியிலே கேட்டார். டு யூ நோ மீ? மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். டு யூ நோ மீ? டு யூ லவ் மீ? அதையே தான் நம்முடைய ஆயரிடமும் ஆண்டவர் கேட்டார். என்னை உனக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக விவிலியத்திலே பாண்டித்யம் பெற்று கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. முதல் கேள்விக்கு பதில் சொன்னார் ஆயராவதற்கு முன்பே. 2வது கேள்விக்கு மீண்டுமாக பதில் சொன்னார், ஆமாண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன். உடனே ஆண்டவரிடமிருந்து அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு, என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய், எனக்காக துன்புறு, சிலுவையை நீ ஏற்க வேண்டும், எனக்காக துன்புறு. ஆண்டவருக்கு மனம் உவந்து கீழ்ப்படிந்தாரை பாருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய இந்த முக்கியமான ஆயர் பணி நிறைவு பெறுவது எப்படி தெரியுமா? இன்றைக்கு நாம் கேட்டோமே, 2வது வாசகம் எபேசியருக்கு எழுதிய 4ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள இறைவசனங்கள். கிரேக்க மொழியில அது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், ஒரே ஒரு வாக்கியம்தான். 6 வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டாலும் அது குறிப்பிடுவது என்ன? ஆயர்கள் இருக்கலாம், போதகர்கள் இருக்கலாம், நற்செய்தி அறிவிப்பவர்கள் இருக்கலாம். எல்லாரும் எதற்காக இருக்கின்றார்களாம் பாருங்கள், இறை மக்கள் திருத்தொண்டாற்ற வேண்டும். வர இருக்கின்ற கூட்டொருங்கிக்க திரு அவையிலே அதைத்தான் இறை மக்கள் திருத்தொண்டாற்ற வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குருவும் நம்முடைய ஆயரை போல திருத்தொண்டாற்ற வேண்டும். அதை நோக்கி செயல்படுவதுதான் நம்முடைய வாழ்வு. பங்கு தந்தை, ஆசிரிய பணி, குருத்துவ பணி, வழிநடத்தும் பணியை நிறைவேற்றுகின்ற பங்கு நிறைவான பங்கு அல்ல. எங்கே கிறிஸ்தவ சமூகமே, பங்கு மக்கள் அனைவருமே, மறை மாவட்டம் முழுவதுமே திருத்தொண்டாற்ற தயாரிக்கப்படுகின்றார்களோ அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு நாம் எல்லாரும் கொண்டாடுவது நம்முடைய ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க மட்டுமல்ல, அவருக்கு துணையாகிருந்த ஆண்டவரை புகழ. அவருடைய நோக்கம் எல்லாம் இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் திருத்தொண்டாற்ற வேண்டும் அவரை போன்று என்று சபதம் எடுக்கின்ற நல்ல நாள். கிறிஸ்துவின் உடல் கட்டி எழுப்பப்பட வேண்டும், ஒருமைப்பாடு அதிகமாக வேண்டும், திரு அவை முதிர்ச்சி அடைய வேண்டும். தந்திரங்கள், சூழ்ச்சிகள், ஏமாற்று வழிகளால் தஞ்சை மறைமாவட்டம் அலைக்கழிக்கப்படக்கூடாது. அன்பின் அடிப்படையில் எல்லாரும் பங்கேற்க வேண்டும். ஒன்றாயிருப்போம், பங்கேற்போம், நற்செய்தி அறிவிப்போம். ஆண்டவரே, இத்தகைய அருமையான மனிதரை, குருவை, ஆயரை எங்களுக்கு அளித்தீரே, நன்றி தெய்வமே. இவரிடமிருந்து கற்றுக்கொண்டு உம்மை எங்கள் வாழ்வால் மகிமைப்படுத்துவோம் என்று உறுதி கொள்வோம். ஆமீன்.